திரு பெருமாள்மணி, திரு உதயநிதி தன்னை எப்படி முன்னிறுத்தி விரும்புகிறார், திரு ஸ்டாலின் எப்படி உதயநிதியை முன்னிறுத்த விரும்புகிறார் என்ற 2 கேள்விகளுக்கு விடை சொல்லி இருக்கிறதா திருவண்ணாமலை மாநாடு? உங்கள் கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. இந்த மாநாட்டினுடைய மையமும் உங்கள் கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மொத்த மாநாட்டையுமே ஒரு சுருக்கி சொல்வது போல உங்கள் கேள்வி இருக்குது. ஏனென்றால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்றைக்கி 1,20,000 பேர், 91 சட்டமன்ற தொகுதிகள், 29 நிர்வாக மாவட்டங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக மாவட்டங்கள் 29 நிர்வாக மாவட்டம். இதில் நான் 1,20,000 பேரை நிர்வாகிகளாக நியமித்திருக்கிறேன் அப்படின்னு. அதை நியமித்தது மட்டும் இல்லை, திமுக தலைவரை அந்த கூட்டத்திற்கு உள்ள இதுவரை தமிழக அரசியலில் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்படலை. ஒரு ரெட் கார்பெட்டில் அவருடைய பிரச்சார வாகனத்திலேயே இருபுறமும் இளைஞரணி நிர்வாகிகள் இருக்கிற வகையில் அவர் மேடைக்கு அழைத்து வருகிற வகையில் அந்த மேடை அமைப்பை ரொம்ப சிம்பாலிக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மேடையிலேயே கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஐயா முதல்வர் ஐயா திமுக தலைவர் ஐயா உட்காரக்கூடிய அந்த நாற்காலிக்கு இடதுபுறம் அவர் இப்படி என்ட்ரி ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர்கள், இன்றைக்கு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர், பொதுச் செயலாளர், இவங்கெல்லாம் இந்த சைடு இருக்காங்க. ஐயா அமர்வதற்கு இடதுபுறம் இருக்காங்க. வலதுபுறம் ஐயா உதயநிதி அணியை சார்ந்த இளைஞரணி துணை செயலாளர்கள், அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த மேடை இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லிருச்சு. அது ஐயா உதயநிதி என்ன சொல்கிறாரு, ஒரு இளைஞரணியை நான் ரொம்ப வலிமையாக கட்டமைத்து வைத்திருக்கிறேன். அப்போ அவரோட உரையிலுமே அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், எனக்கு இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். ஏன்னா இளைஞரணிக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்கள்னு கேட்கல. ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. அப்படி கேட்கனா அதுவும் இளைஞரணிங்கிறது 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். அப்போ இளைஞர்கள்னு சொல்லும்போது ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்சிஷன் தான் இந்த மாநாடு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு டிரான்சிஷன் மாநாடு தான். ஏன்னா இது மட்டும் இல்லை, இது வடக்கு மண்டலம், இதற்கப்புறம் ஒவ்வொரு மண்டலங்களாக நிச்சயமாக அவங்க எல்லா மண்டலத்தையுமே இளைஞரணி விஷயத்தில் கவர் பண்ணிடுவாங்க. அதில் ஐயா ஆராசா பேசிய அந்த உரை முக்கியமான உரை. அவர் சொல்லிட்டாரு, பாப்புலா நருடாங்கிற ஒரு மேற்கத்திய கவிஞனை மேற்கோள் காட்டி அவர் சொல்லிட்டாரு, இது தம்பி வா தலைமை ஏற்க வாங்குற அந்த கோட்பாட்டையும் அவர் இன்னைக்கு முன்வைத்து விட்டார். ஆக அந்த வகையில் இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயா துரைமுருகன் அவர்களுடைய உரை, ஐயா ஏவா வேலு அவரை ஒரு இளம் பெரியார் அப்படிங்கிற ஒரு இடத்துலையே சொல்கிறார். அப்போ என்னன்னா, திமுக நாம் ஒரு அறிவியக்கம், நாம் நம்முடைய வரலாறு என்ன தெரியுமா, நாம் நம்முடைய வேர்கள் எவ்வளவு ஆழமானதுன்னு தெரியுமா, நாம் எப்படியெல்லாம் வந்திருக்கோம் தெரியுமா, அதனுடைய ஒரு முக்கியமான புள்ளியில் ஐயா உதயநிதி நிற்கிறார் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க நீட்சியா. அப்போ ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அதை அக்னாலஜ் பண்றாங்க. ஐயா உதயநிதி அவர்களை பார்த்து நீங்க இன்னைக்கு எதிரிகள் பயப்படுறாங்க, அவர் அந்த பொறுப்பை மிகவும் சிறப்பாக செய்கிறார், அவர் ரொம்ப இறங்கி அடிக்கிறார் அப்படின்ற அளவில் கொள்கை எதிரிகளுக்கு உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப என்னன்னா, அந்த அறிவியக்கத்தினுடைய ஒரு முக்கியமான இடத்துல ஐயா உதயநிதி, அன்பர் உதயநிதி இருக்கிறாருங்கிறத ஐயா ஸ்டாலின் அவர்களும் அக்னாலஜ் பண்ணிட்டாங்க. அப்ப என்னன்னா, அந்த இன்னைக்கு ஒரு சிம்மாசனம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அது ரொம்ப சிம்பாலிக். அந்த வெள்ளி சிம்மாசனம் அப்படிங்கிறது வெளி சிம்பாலிக். அதுல ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் அந்த சிம்மாசனத்துக்கு மிக நெருக்கமான இடத்தில் ஐயா உதயநிதி வந்து விட்டார் என்பதை திருவண்ணாமலை மாநாடு ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அடுத்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான, சொல்லுங்க, சுவாரஸ்யமான கேள்வியும் கூட. அதிமுகவை விமர்சித்தவர்கள் தாவேக்காவை விமர்சிக்காமலேயே கடந்து போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அதை நடப்பது இளைஞரணி மாநாடு, குறைந்தபட்சமாவது விமர்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. திரு ஸ்டாலின் பேச்சில் கூட இருக்காது, ஆனா திரு உதயநிதி பேச்சில் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதிமுகவை இன்ஜின் இல்லாத கார் அப்படின்னு விமர்சனம் செய்பவர்கள், அடிமைகள் அப்படின்னா ரொம்ப காட்டமா விமர்சனம் செய்யக்கூடியவர், ஏன் தாவேக்காவை தொட்டு கூட பார்க்காம கடந்து போறாங்க? இல்லை சார், அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப நாளா அவங்க விமர்சனம் பண்ணவே இல்லை. ஐயா உதயநிதி அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த அந்த மாநாட்டில் தான் முதன்முறையா பேரை குறிப்பிடாம விமர்சிச்சாங்க. அப்போ இன்றைக்கு நானுமே எதிர்பார்த்தேன், நிச்சயமா அந்த இடத்துக்குள்ள வருவாங்க. ஏன்னா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜக கிட்ட இருந்து நீங்க அதிமுகவை காப்பாற்ற பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு
ஐயா எடப்பாடி அவர்களை அவங்க விமர்சிச்சாலுமே பேரை சொல்லியே கூட அவங்க வந்து விமர்சிச்சாங்க. அப்ப அடுத்து வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் இருந்தது. வானவில் வந்து பல வண்ணங்களா இருக்கும், பார்க்க வருவாங்க. ஆனா விடியல்ங்கிறது உண்மையான உதய சூரியன்ல தான். அது வேணா நம்ம கருத்தை ஏற்றி தற்குறிப்பேற்ற அணியா வேணா சொல்லலாம தவிர, ஆனால் நிச்சயமாக நேரடி விமர்சனம் இல்ல இன்றைக்கு இல்லைங்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து களத்தை வந்து ரொம்ப நல்ல ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு இயக்கம். அப்போ இவங்க ஏற்கனவே ஒரு விமர்சனம், அதற்கு ஒரு எதிர் விமர்சனம் அப்படியெல்லாம் வந்து விட்டாலுமே கூட, ஆனால் இதில் ரொம்ப நுட்பமான ஒரு இடம் இருக்கு. என்னன்னா, அவங்க இவ்வளவு நாளும் வந்து தாவேக்காவை தற்குறிகள், அணில் குஞ்சுகள், உங்களுக்கு கொள்கை தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம எவ்வளவு பெரிய கொள்கையுடையவர்கள். ஏன்னா அதில் முதல்ல வந்து ஐயா பெரியார் பத்தி ஒரு காணொலி போச்சு, அடுத்து திராவிட பெருஞ்சுவர்னு ஒரு காணொலி போச்சு, அடுத்து பெருந்தகை அண்ணா பற்றிய ஒரு காணொலி போச்சு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெண்டு பேரோட உரையிலுமே பாஜகவை தான் முன்னாடி விடுறாங்க. பாஜக தலைவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு திமுகவை, அஇஅதிமுக வந்து அவங்க விமர்சிக்கல, ஆனா மெல்லிதாக ரெண்டு பேருமே விமர்சிச்சாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம ஒரு பெரிய கொள்கைக்கு சொந்தக்காரர்கள், நாம ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கோம், நம்முடைய நலத்திட்டங்கள் பெரிதாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தலுக்கான நரேட்டிவே அவங்க வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்களோ. ஏன்னா அவங்க ஸ்டடி பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து இதுல வந்து ஐயா எழிலன் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா நினைக்கப்படுது. என்னன்னா, நாம வந்து அவங்கள தற்கூறிகள் இதுன்னு சொல்றோம், ஆனா அங்க இருக்கிறவங்க யாருன்னு பாருங்க. அங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே யாருக்காக நாம இவ்வளவு நாள் போராடணுமோ அவங்க தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த தேர்தலுக்கான இந்த பாதையே வந்து அவங்க வந்து பாஜக எதிர்ப்புன்றதான் நரேட்டிவா சார். பாஜக எதிர்ப்பு 26க்கு நாங்க ஒரு அறிவியக்கம். இந்த அறிவியக்கத்தை கடந்து, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த திராவிட பெருஞ்சுவரை கடந்து யாரும் இங்க வந்துட முடியாதுன்னு அதுல கிராபிக்ஸ்ல வந்து 4 பேருமே நிறுத்தினாங்க. ஐயா பெரியார், பெருந்தகை அண்ணா, கலைஞர், ஐயா ஸ்டாலின் 4 பேருமே அந்த இதுல கிராபிக்ஸ் பிரசன்டேஷன்ல நிறுத்தி அவங்க சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இந்த மண்ணு இது ஒரு கொள்கை போரா நடக்க போது. இந்த கொள்கை போர்ல நாம நம்முடைய பெருமைகளையும் ஆட்சியினுடைய சிறப்புகளையும் பேசுவோம். ஏனைய விஷயங்கள் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா என்ன ஆகும், கடந்த காலத்துல என்ன ஆச்சுன்னு போய் வீடு வீடா சொல்லுங்கன்னு வேற சொல்றாங்க. ஆமா, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் திரு ராம் கிட்ட போறேன். நீங்க பாஜக எதிர்ப்பு தான் இந்த 26 தேர்தலுக்கான நரேட்டிவ்னு திமுக இன்னைக்கு செட் பண்ணுதுன்னா, கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கு என்ன சிக்கல்? பாஜக எதிர்ப்ப கொள்கை அளவுல வைத்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு என்ன சிக்கல்? சார், அவங்க வந்து 67 தேர்தலுக்கு போறாங்க சார். 2026 தேர்தலை தாவேகா என்ன சொன்னாங்கன்னா 67 போல ஜெயிப்போன்னு சொன்னாங்கல்ல. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா 67க்கு போறாங்க. 67 அவங்க எதை பேசி ஜெயிச்சாங்க? மாநில சுயாட்சி, மத்திய வல்லாதிக்க எதிர்ப்பு, இதை பேசிதானே அன்னைக்கு திமுக ஜெயிச்சது. அப்படியா, நீ அங்க வரியா, நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லி 67ஓட திமுக எதை கையில எடுத்ததோ அதே விஷயத்தை இன்னைக்கு இவங்க கையில எடுக்காங்க. ரெண்டு பேருக்கு என்ன சவால் சார்? ரெண்டு பேருக்கு என்ன சவால்? என்ன சவால்? தாவேகாவுக்கு என்ன சவால்? சார், அஇஅதிமுகவை அவங்க பாஜகவை பிளேஸ் பண்ணும்போது பிரதான எதிர்க்கட்சிக்கு கொடுக்க வேண்டிய இந்த 50 ஆண்டு காலமா ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் இருந்ததுல, களம்னாலே ஒருவர் அந்த விமர்சனத்திலிருந்து அஇஅதிமுக விடுபட்டு போயிடும். இப்ப இந்த இடத்துல தாவேகா தன்னை எப்படி பொசிஷன் பண்றதுங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஏன்னா அவங்களும் ஐயா பெரியாரை வந்து கொள்கை தலைவரா பிடிச்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே விட்டுருவோமே, ஐடியாலஜி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் திமுகன்னு பொசிஷன் பண்றாங்கல்ல தமிழ்நாட்டுல. ஆமா, அப்ப தாவேகாவுக்கு என்ன சிக்கல்? நீங்க அதிமுகவை தான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம், நம்ம கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்கல்ன்றீங்களே, தாவேகாவுக்கு மட்டும் இப்ப எதை சொல்லுவீங்க நீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பெரிய அண்ணன்டா, நீ பேசுற கொள்கைக்கு நான் பெரிய அண்ணன், எனக்கு எல்லா கிரெடிட்டும் இருக்கு, இந்த கொள்கையை நாங்க எப்படி சட்டமா மாத்திருக்கோம்னு சொல்லுவாங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், பெரியாருங்கிறது ஒரு பெரிய நெருப்பு. அந்த நெருப்பை எடுத்து இவங்க ஏத்தி வச்ச அகல் விளக்கெல்லாம் சொல்ல முடியும். நாங்க சாதி மறுப்பு திருமணத்தை சட்டமாக்கி இருக்கோம், நாங்க வந்து அனைத்து சாதியினரும் அச்சராங்களுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பெரியார் பேசிய கொள்கைகளை இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து அதை ஒரு நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க இல்லீங்களா, அதை தாண்டி தாவேகா பேச வேண்டியது இருக்கு. அதை தாண்டி அது ரொம்ப உங்க கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளவு நாள் இவங்க ஒரு பொலிட்டிக்கல் நரேஷன் இங்க இருந்துட்டு இருந்தது, ஒரு ஆப்டிக்ஸ் இருந்ததுல, அந்த ஆப்டிக்ஸ் அப்படி வேற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு இந்த மாநாட்டில் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே.